எல்லா ஏற்பாடும் துரிதமான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. கூட பண்ணி தான் பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு கூட்டத்தில் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. எல்லா பேருக்கும் சாப்பாடு அப்படியே போய் நேர போய் முன்னுக்கு போய் பாருங்க. 200 பேர் சமைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் கொடுத்துக்கிட்டு. இப்ப மாடுபிடி வீரர்கள் உள்ள எதுவும் பால் மாற்றம் இந்த மாதிரி பண்ணாம இருக்க மாதிரி நடவடிக்கை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க தம்பி. ஏன் கரெக்டா போகுது, கரெக்டா டோக்கன் எல்லாமே இதுல ஆன்லைன்ல தானே புக்கிங். ஏங்க இப்படி ஏதாவது கேக்குறீங்க? அதெல்லாம் எவரும் மாத்த முடியாது. அப்படி மாத்திக்கிறதா சொல்லுங்க. எங்க மாத்த முடியும்? ஒருத்தரும் மாத்த முடியாது. எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. தமிழக நாட்டின மாடுகளில் நமது புலிக்குளம் மாடு மிகவும் முக்கிய நாட்டினமாகும். மழைக்காலத்திலும் வெயில் காலத்திலும் திறந்த வெளியிலே வாழக்கூடியவை. இதற்கென்று தனியாக கொட்டகையோ எதுவும் தேவையில்லை. மேலும் வறட்சி காலத்தில் வறட்சியை தாங்கி வளரக்கூடியவை கலப்பின மாடுகள் மற்றும் பிற மாடுகளுக்கு வரக்கூடிய. மீன் வளர்ப்பு மாதிரியே இப்போ இறால் வளர்ப்பு பிரபலமாயிட்டு இருக்கு. இங்க ஒருத்தர் வருஷத்துக்கு இறால் வளர்ப்பு மூலமா 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மாடுகளுக்கு வருவதில்லை. இயற்கையாகவே மற்ற மாடுகளை விட அதிக வேகமும் கட்டுப்படுத்த மிகவும் சிரமப்படக்கூடிய இனமாக உள்ளது. இந்திய அரசு இந்த மாடுகளை அங்கீகரித்து புலிக்குளம் கிடைமாடா இப்போ அதை நம்முடைய இந்திய இனத்தில் சேர்த்துருக்காங்க. இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெருமை வாய்ந்த விஷயம். இந்த மாடுகளை இதன் மூலமாக பாதுகாத்து நமது அடுத்த தலைமுறைக்கு இந்த மாடுகளை கொண்டு செல்ல முடியும். இந்த விழா இப்போ நம்ம அரசு விழாவாக எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஏதோ ரொம்பவும் ஒரு ஒழுங்கற்ற நிலையில் நடந்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். இப்போ அரசு விழாவாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முறையாக ரொம்ப அருமையாக ஏதோ நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வருகிற மக்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை ஏற்பாடு செய்து கொடுத்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய வீட்டில் தான் விளையாடுறோம், வெளியில் கிடையாது. இந்த மாதிரி பார்க்குறதன் மூலமாக உடல் ரீதியாக மன ரீதியாக ஆரோக்கியமான பல விளையாட்டுகள் இந்த மாதிரி கொண்டு வரணும். அரசாங்கம் இதை ஊக்கப்படுத்தணும். இதில் ஜெயிக்கிற வீரர்களுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்கணும், அந்த குடும்பங்களை பார்த்துக்கணும். இறுதிச் சுற்றினுடைய முன்னணி நிலவரத்தை நேயர்கள் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன்படி பொதுமு பகுதியைச் சேர்ந்த பிரபாவுக்கும் மஞ்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்த துளசிக்கும் இடையே கடுமையான போட்டியானது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சற்று முன்னர் இருவரும் தலா 10 காளைகளை பிடித்திருந்த நிலையில் தற்போது இருவரும் தலா 11 காளைகளை பிடித்து தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் இடையேயான கடுமையான போட்டியை தற்போது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன்படி முதலிடத்தை 13 காளைகளுடன் நத்தம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் தக்க வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் முதலிடத்தை நீடித்துக் கொண்டிருக்கிறார். 2வது இடம் மற்றும் 3வது இடத்திற்கு இடையே தான் கடுமையான போட்டி தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிறது. விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி. தொடர்ந்து நேரடியில் பார்க்கலாம். மாவட்டம் 14 ஆர்ஆர் காலை அவுத்தப்படுகிறது. மாவட்டம் காலை அவுத்தூரப்படுகிறது. தேனி மாவட்டம் காலை அவுத்தப்படுகிறது. அடுத்த மாடு ராமபுரம் மாவட்டம் அடுத்த மாடு மாடு அவுத்தூடப்படுகிறது. அடுத்த மாடு பாருங்க. அடுத்த